ஹாய், திஸ் இஸ் மாஸ் மிருதுலா. இன்னைக்கு நம்ம பலரும் அறியாத பார்க்காத சாவித்ரி தேவியோட கோயிலை தான் விசிட் பண்ண போறோம். சாவித்ரி தேவி அப்படின்றவங்க சூரியபுத்திரி. அவங்க காயத்ரி தேவியோட சிஸ்டர். பூலோகத்துல அஸ்வபதி மாளவிகா தம்பதிகளுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. அஸ்வபதி கடவுள் அம்சத்துல ஒரு குழந்தை வேணும்னு தவம் இருந்தாரு. அதனால சாவித்ரி தேவி இவங்களுக்கு மகளா பிறந்தாங்க. இந்த கோவில் சென்னையில இருந்து செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் தாண்டி 99 கிலோமீட்டர்னு ஒரு ஹோட்டல் வரும். அங்க இருந்து ரைட் எடுத்தா ஒரு பெரிய தட்சிணாமூர்த்தி சிலை இருக்கும். அது வழியா போயிட்டே இருந்தோம்னா பெரும்பேர் கண்டிகை அப்படின்ற ஊர்ல ஒரு புகழ்பெற்ற முருகர் கோவில் இருக்கு. அந்த முருகர் கோவிலோட மலை அடிவாரத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம சிவா சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல இருந்து ஸ்ரீ சாவித்ரி தேவி கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். இதுதான் சாவித்ரி தேவி கோயில்னு நினைக்கிறேன். சாவித்ரி தேவி கோயிலுக்குள்ள போறோம். நம்ம சாவித்ரி தேவி கோயிலுக்குள்ளதான் இருக்கோம். அச்சரப்பாக்கம் மலைக்கு பின்னாடி இந்த கோவில் இருக்கு. வாங்க உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணிக்குள்ள இருக்க விநாயகர் நம்மள வர வைக்கிறாரு. இது போதி மரத்துக்கு இணையான அத்தி மரத்தால செய்யப்பட்ட விநாயகர். இந்த மூல கணபதியை வழிபட்டா இவரு நம்மளுக்கு ஆனந்த வாழ்க்கையை தருவாரு. இப்ப அடுத்ததா நம்ம கால தர்மரை பார்ப்போம். ஒரு உடம்புல இருந்து உயிரை எடுத்து இன்னொரு உடம்புல செலுத்துற இருள் கடவுளான மரண தேவன் இங்கு சாவித்ரி அருளால ஒளிக்கடவுளாகி இந்த பிறவிலே நம்மளுக்கு நல்வாழ்க்கையை தராரு. மந்திரங்களுக்கெல்லாம் மூல மந்திரம் காயத்ரி மந்திரம். இப்போ நம்ம காயத்ரி தேவியை தான் பார்த்துட்டு இருக்கோம். இவங்க சாவித்ரி தேவிக்கு அக்கா, அதுவும் இல்லாமல் சூரிய பகவானுக்கு ஃபர்ஸ்ட் டாட்டர். அம்சமான கால பைரவர் இவர் கேட்கும் வரத்தை சிவபெருமன் உடனே தருவார். இவரை கும்பிட்டா பேட் டைமா இருக்கிறவங்க குட் டைமா மாத்துவாரு. இவரை வணங்கினா யமதர்மர் கூட ஹெல்ப் பண்ணுவாரு. நின்று பாலகிருஷ்ணன் நமக்கு அருள் புரிகிறார். அழகான மீன் தொட்டிக்கு நடுவில் நின்று கிருஷ்ணன் அருள் புரிகிறார். சக்தியான சிவபெருமானின் மடியில் அமர்ந்திருப்பது நம் சாவித்ரி தேவி.
சாவித்திரி தேவி. இது அஞ்சனக்கல். இது ஆஞ்சநேயரோட அம்மாவோட விசேஷமான கல். கருவறைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை தொட்டு இந்த கல்லுல இழைச்சி நெத்தியில வச்சுட்டு உள்ள போய் தியானம் பண்ணோம்னா நம்மளுக்கு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். உள்ள வந்த உடனே முதலா அம்மனோட பாதத்தை தொட்டு வணங்கணும். அம்மனை சுற்றி 3 முறை வலம் வரணும். வலம் வரும்போது அம்மனோட பின்பக்கம் நாகத்தை ஜடையா கொடுத்திருப்பாங்க. அதை தொட்டு வணங்கி உங்களோட பிரார்த்தனைகளை சொல்லணும். நம்ம வேண்டுதல்களை எல்லாம் அம்மனிடம் கூறி இந்த கருவறையில உட்கார்ந்து 30 நிமிஷம் தானம் பண்ணனா நம்ம கேட்டதெல்லாம் அம்மன் உடனே தருவாங்க. ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்ம்ல நம்மளுக்கு தேவையான பிரார்த்தனைகளை எழுதி அம்மன் பாதத்துக்கு கீழே இருக்க உண்டியல்ல போட்டோம்னா நம்மளுக்கு 10 நாளுக்குள்ள அது பலன் கிடைக்கும்.